வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இலக்கண வரலாறு ரா இளங்குமரன் புக்கில் இருந்து. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ள வகையில் பல வீடியோக்கள் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இலக்கண வரலாறு ரா இளங்குமரன் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து. ஸோ அவர் என்ன அந்த புக்கில் கொடுத்துருக்காரு அப்படின்னா இலக்கண நூல்கள் அதற்குண்டான வரலாறுகளை கொடுத்துருக்காரு. அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீர சோழியம். அந்த வீர சோழியத்தில் அதற்குண்டான வரலாற்றை உங்களுடைய மனசில் பதியக்கூடிய வகையில் தெளிவாக கொடுத்துருக்காரு. வேலைக்கு போயிட்டே எங்களால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களும், ஸோ என்ன தான் படித்தாலும் மனசில் பதிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை ஒரு தடவை கேட்டு பாருங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய மனசில் இந்த பாயிண்ட்ஸ் பதிஞ்சிருக்கும். வீர சோழியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, அதற்குண்டான ஆசிரியர், அதனுடைய காலம், அதை பற்றிய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய பல வீடியோக்கள் இருக்குது. இனி வரக்கூடிய வீடியோக்களும் இப்படி தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். வீர சோழியத்தை எழுதியவர் புத்தமித்திரர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று. சரி, இது எதற்கு எப்படி வீர சோழியம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, வீர ராஜேந்திர சோழன் அவருக்கு இன்னொரு பெயர் என்ன பேருனா வீர சோழன். ஸோ அந்த வீர சோழன் அப்படிங்கிற பேரின் அடிப்படையாக வந்தது தான் இந்த வீர சோழியம். அவன் பெயரால் பொன்பற்றியூர் சிற்றரசர் புத்தமித்திரர் என்பார் இயற்றிய நூல் வீர சோழியம். ஸோ வீரராஜேந்திர சோழன் என்பானுக்கு ஒரு பெயர் என்னது? வீர சோழன். அவன் பெயரால் பொன்பற்றியூர் இருக்கக்கூடிய சிற்றரசர் புத்தமித்திரர் என்பார் இயற்றிய நூல் வீர சோழியம். அடுத்தது, இது 5 இலக்கணங்களையும் கூறும் நூல். அதே சமயத்தில் 5 இலக்கணம் என்னும் அமைப்பில் வெளிவந்த முதல் நூல். 5 இலக்கண அமைப்பு, எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அமைப்பில் வெளிவந்த முதல் நூல் வீர சோழியம். ஸோ முதல் பாயிண்ட், இப்போ புத்தமித்திரர் வீர சோழன் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அமைப்பில் வெளிவந்த 5 இலக்கண அமைப்பில் வெளிவந்த முதல் நூல் அப்படின்னா வீர சோழியம். அடுத்தது, இதனுடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு. சரி, இது எப்படி 11ஆம் நூற்றாண்டு, இது ஏன் அந்த வீர சோழனுக்கு அவருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதை இந்த காலம் அப்படிங்கிற பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வீர சோழன் பெயர் விளங்க இந்நூல் இயற்றப்பட்டது. வீர சோழன் பெயர் விளங்க இந்நூல் இயற்றப்பட்டது. சரி, இது எதில் தெரிஞ்சுக்கிறோம்? பாயிரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். தேமே வியதொங்கல் தேர் வீர சோழன் திருப்பெயரால் பூமேல் உரைப்பன் அப்படிங்கிற வரி மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, செம்பியன் வீர ராஜேந்திரன் தன் நாவியல் செந்தமிழ் அப்படிங்கிற இந்த நூலில் 7வதுல நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதனுடைய காலம் முக்கியமான பாயிண்ட். இதனுடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு. இதை எப்படி சொல்கிறாங்க? இப்போ 11ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற போது புத்தமித்திரனுடைய காலமும் எதனுடைய நூற்றாண்டாக இருக்கலாம்? 11ஆம் நூற்றாண்டு. ஸோ வீர சோழியம் எந்த நூற்றாண்டு? 11ஆம் நூற்றாண்டு. அதை எழுதிய புத்தமித்திரன் 11ஆம் நூற்றாண்டு. இப்போது வீர சோழியம் அப்படின்னா ஒரு டாப்பாக ஒரு 5 பாயிண்ட். வீர சோழியம், வீர ராஜேந்திர சோழனுடைய இன்னொரு பெயர் வீர சோழன், அதன் பெயரின் காரணமாக எழுதப்பட்டது தான் வீர சோழியம். எழுதியவர் புத்தமித்திரர். அவர் எந்த ஊர் சிற்றரசர் அப்படின்னா பொன்பற்றியூர் சிற்றரசர். அடுத்தது, 5 இலக்கண அமைப்பில் வெளிவந்த முதல் நூல். இதனுடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த பாயிண்ட் ஒவ்வொன்றுமே உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கும். அடுத்தது, இது 5 அதிகாரங்களை உடையது. எத்தனை அதிகாரம்னா 5 அதிகாரங்களை உடையது. அது என்னன்னு சொல்கிறாங்க? அதோடு தமிழோடு வடமொழி மரபும் கூறுகிறது. இது 5 அதிகாரம் உடைமையும் தமிழோடு வடமொழியினுடைய மரபையும் கூறுகிறது. அதுக்குண்டான நூற்பா பாருங்கள். நாமே எழுத்து சொல் நாற்பொருள் யாப்பலங்காரமெனும் பாமேவு பஞ்ச அதிகார மாப்பரப்பை சுருக்கி பூமேல் உரைப்பன் வட நூன்மரபும் புகற்றும் கொண்டே அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாயிரம் 3. ஸோ பாயிரம் வந்து இதில் 3 இருக்கும். இந்த 3வது பாயிரத்தில் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனுடைய சமயம் புத்தமித்ரனார் அப்படிங்கிற அந்த பெயரின் மூலமாகவே இவர் என்ன சமயம் அப்படிங்கிறத அறிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றியும் போதியின் மேதக்கிருந்தவன் பாதம் தலைமேற் புனைந்து தமிழ் உரைக்க புக்கவன் பைம்பொழிற் பொன்பற்றி மண் புத்தமித்திரனே என்பதும் நிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவனுடைய பெயரை வச்சு நம்ம புத்தமித்திரர் அப்படிங்கிறது மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவராகிய பொன் பற்றி மிழலை கூற்றம் சார்ந்தென அறிய வருதலால் இவர் பாண்டி நாட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புத்தமித்திரர் எந்த நாட்டவர்னா பாண்டி நாட்டவர். அதே சமயத்தில் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிற பொழுது இவர் ஊர் அறந்தாங்கி வட்டத்தில் புன்பேத்தி என வழங்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கல்வெட்டுக்கள் மூலமாக தெரியக்கூடிய உண்மைகளாக சொல்கிறாங்க. ஸோ புத்தமித்திரர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பாண்டி நாட்டவர். அந்த பாண்டி நாட்டில் அறந்தாங்கி வட்டத்தில் பொன்பேத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அவலோகிதன் என்பானிடத்து அகத்தியன் தமிழ் கேட்டு அதனை உலகுக்கு வழங்கினான் என்று பாயிரத்தில் வரும் செய்தியால் அவ்வாறு ஒரு கருத்து உலாவியமை அறிய வருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகத்தியன் வந்து யாருக்கிட்ட தமிழ் கேட்டு இந்த உலகுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அவலோகிதன் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டு அகத்தியன் கொடுத்தார் அப்படிங்கிறத எதன் மூலமாக வீரசோழியத்தில் இருக்கக்கூடிய பாயிரத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது நூல் அளவு. இந்த நூல் அளவு அப்படிங்கிற பொழுது இந்த வீரசோழியம் எதனால் அமைக்கப்பட்டது அப்படின்னா கட்டளை கலித்துறை. பாருங்கள், வீரசோழியம் கட்டளை கலித்துறை என்னும் யாப்பால் அமைந்தது. இதை வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. பெரும் பிரிவு அதிகாரம் எனவும் உட்பிரிவு படலம் எனவும் கூறப்பட்டுள்ளன. சரி, இந்த பெரும் பிரிவில் பார்க்குற பொழுது எழுத்ததிகாரத்தில் சந்திப்படலம் அப்படிங்கிற ஒரு படலம். ஸோ எழுத்தில் ஒரு எழுத்து, அந்த எழுத்தில் என்ன படலம் இருக்குன்னா சந்திப்படலம் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது. அடுத்தது சொல்லதிகாரத்தில் வேற்றுமை படலம், உபகாரக படலம், தொகை படலம், தத்தித படலம், தாது படலம், கிரியா பதப்படலம் அப்படிங்கிற ஒரு 6 படலங்கள் இருக்குது. ஸோ எழுத்ததிகாரத்தில் 1 தான் இருக்குது. சந்தி படலம் சொல்லதிகாரத்தில் 6 இருக்குது. 6 விதமாக பேசலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 6 சொல்லதிகாரத்தில் 6 படலங்கள் இருக்குது. வேற்றுமை, அடுத்தது உபகாரம், தொகை, தத்தீத, தாது படலம், கிரியா படலம் அப்படிங்கிற 6 படலங்கள் இருக்குது. அடுத்தது பொருளதிகாரத்தில் பொருட்படலம் அப்படிங்கிற ஒரு படலம் தான் இருக்குது. ஸோ சொல்லுக்கு ஒரு பொருள், எழுத்து பொருள் 2க்கும் ஒரே படலம் தான் இருக்குது. அடுத்தது யாப்பதிகாரத்தில் யாப்பதிகாரம் அலங்காரம் ஆகியவற்றில் முறையே யாப்பு படலம், அலங்காரம் என ஒவ்வொரு படலமும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லில் மட்டும்தான் 6 படலங்கள் இருக்குது. மீதி 4லேயுமே என்னது ஒவ்வொரு படலங்கள் இருக்குது. எழுத்தில் ஒரு படலம், அடுத்தது பொருள், யாப்பு, அலங்காரம். இந்த சொல்லில் மட்டும் 6 இருக்குது. மொத்தம் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா 10 படலங்கள் உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாயிரம் 3 பாடல்களையும், எத்தனை பாயிரம் இருக்குது அப்படின்னா 3 பாடல்களையும், நூல் அப்படின்னு 18 பாடல்களையும் கொண்டுள்ளன. இப்போ வீரசோழியத்தில் எத்தனை பாயிரம் இருக்குது, பொது பாயிரம், சிறப்பு பாயிரங்கிற மாதிரி எத்தனை பாயிரம் இருக்குது அப்படின்னா மொத்தமாக 3 பாயிரம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நூல்ங்கிற தலைப்பில் 18 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது முக்கியமாக இறுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிறப்பு அப்படிங்கிற ஒரு கட்டளை கலித்துறைப்பா அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா அந்த சிறப்பு. அதில் இந்நூல் வீரசோழிய காரிகை எனவும் வழங்கப்படும் என்பதும் இதற்கு பொழிப்புரை வரைந்தவர் பெருந்தேவனார் அப்படிங்கிறதையும் தெரிய முடிகிறது. இதில் அந்த சிறப்பு அப்படிங்கிற ஒரு கட்டளை கலித்துறைப்பா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. வீரசோழிய காரிகை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அதற்கு பொழிப்புரை வரைந்தவர் பெருந்தேவனார் அப்படிங்கிறதையும் அந்த சிறப்பு அப்படிங்கிற ஒரு கட்டளை கலித்துறைப்பா, அதுவும் எங்கே இருக்குது, இறுதியில் இருக்கக்கூடிய அந்த கலித்துறைப்பா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே உங்களுடைய மனசில் நின்று இருக்கும். ஸோ
வீர ராஜேந்திர சோழனுடைய இன்னொரு பெயர் வீர சோழன். அதிலிருந்து வந்ததான் அதன் மூலமாக வச்சதான் வீர சோழியம். எழுதியவர் புத்தமித்திரர். அவர் எந்த ஊர் அப்படின்னா பொன்பற்றியூர் அப்படின்னு இருக்கக்கூடிய சிற்றரசர். அந்த ஊரில் இருந்த சிற்றரசர். இது 5 இலக்கண அமைப்பில் உருவான முதல் நூல். இதனுடைய காலம் அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டு. அடுத்தது முக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது 5 அதிகாரங்களை உடையது. அதே சமயத்தில் வடமொழி மரபையும் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய சமயத்தை பார்த்தோம். இந்த சமயம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுதே இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம். பாண்டி நாட்டவர் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது நூல் அளவு அப்படின்னா கட்டளை கலித்துறையால் அமைந்தது. 5 அதனுடைய பெரும் பிரிவு அப்படிங்கிறது அதிகாரங்களாகவும் உட்பிரிவை படலமாகவும் பிரித்திருக்காங்க. ஸோ எழுத்தில் ஒரு படலம், சொல்லில் 6 படலம். அடுத்தது பொருள் யாப்பு இதில் எல்லாம் என்ன ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு படலங்கள், மொத்தம் 10 படலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். பாயிரம் அப்படின்னா 3 பாயிர பாடல்கள். நூல் அப்படிங்கிறது 18 பாடல்கள் இருக்குது. அடுத்தது வீர சோழியத்தை வீர சோழிய காரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பா என்ன அப்படின்னா கடைசியாக சொல்லப்பட்ட அந்த சிறப்பு அப்படிங்கிற ஒரு கட்டளை கலித்துறைப்பா மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பொழிப்புரை வரைந்தவர் பெருந்தேவனார் அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்குண்டான நூற்பா தடமார் தரு பொழில் பொன்பற்றி காவலன் தான் மொழிந்த படி வீர சோழிய காரிகை 180 திடமார் பொழிப்புரையை பெருந்தேவன் செகம் பழிச்ச கடனாகவே நவின்றான் தமிழ் காதலில் கற்பவர்க்கே அப்படிங்கிற அந்த நூற்பா மூலமாக, அந்த கட்டளை கலித்துறைப்பா மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பொழிப்புரையை பெருந்தேவன் செகம் பழிச்ச அவர் கொடுத்ததையும் வீர சோழிய காரிகை அப்படிங்கிறது வந்ததையும் நம்ம முதல்ல சொன்ன அந்த சிறப்பு கட்டளை கலித்துறைப்பா மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்குண்டான அந்த பாவை கொடுத்துருக்காங்க. இது கட்டளை கலித்துறைக்கு காரிகை என்ற ஒரு பெயர் இருப்பதும் இந்நூலில் பல பாடல்கள் எதில் வந்திருக்கு அப்படின்னா மகடுவு முன்னிலையில் அமைந்திருப்பதும் காரிகை என்பதற்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் இதனால் கண்டிப்பாக ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ கரெக்டாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். புத்தமித்திரர் அப்படிங்கிறது அவர் எந்த ஊர்க்காரர்? பொன்பற்றியூர். சரி, அடுத்தது இவருடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு. அடுத்தது இது எத்தனை அதிகாரங்களை உடையது? 5 அதிகாரங்களை உடையது. இதனுடைய பெரும் பிரிவு என்ன? உட்பிரிவு என்ன? அடுத்த கொஸ்டின். ஓகே, சொல்லதிகாரத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது? யாப்பதிகாரத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது? நூல் அப்படிங்கிற தலைப்பில் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது இந்த வீரசோழியம்? இந்த வீரசோழியத்தை வீரசோழிய காரிகை அப்படிங்கிறதையும் பொழிப்புரை வரைந்தவர் பெருந்தேவனார் அப்படிங்கிறதையும் எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த வீரசோழியம் சொல்லுது. ஸோ இதற்குண்டான கொஸ்டின்ஸ்க்குண்டான ஆன்சர்ஸை ஏதாவது ஒரு கொஸ்டின்க்குண்டான ஆன்சரை நம்மளுடைய இதில் கொடுங்க. தேங்க்யூ.